ஹலோ காய்ஸ், எல்லாரும் 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு இப்போலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் நம்ம சேனலில் இன்னிலிருந்து ஸ்டடி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பயாலஜி எடுத்திருக்கோம். எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பயாலஜியில் நம்ம எந்த புக் ப்ரிஃபர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா எம்டிஎஸில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க தாராளமாக. அண்ட் இது நம்ம எதில் படிக்கலான்னாக்கா பயாலஜி லூசன் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் பின்னக்கிள் புக்கில் உள்ள 1 வேர்ட் மாதிரியான கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா அதை 2ஆக பிரிப்பாங்க, பாட்னி அண்ட் ஸ்வாலஜி. ஸோ பிளான்ட் எப்படி வந்துச்சு அந்த கதையெல்லாம் பாட்னியில் வந்துடும். அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன் பிளட் இது மாதிரி டாபிக்ஸ்லாம் ஸ்வாலஜியில் கவர் ஆயிரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வரும்னு சொல்கிறது என்னன்னாக்கா பயாலஜிக்கல் டேர்ம்ஸ். எது ஒரு டேர்ம் கொடுத்து அது எதை பற்றின படிப்பு அப்படின்ற மாதிரி பயாலஜிக்கல் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண முடியாது. தட்ஸ் வை ஐ பிளானிங் திஸ். நம்ம பயாலஜி சீரீஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சீரீஸ்லேயுமே 10 பிரித்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் படிக்கிறதுக்கு பதிலாக அது பயாலஜி சீரீஸில் வீடியோவோட எண்டில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பயாலஜி கண்டிப்பாக ஒரு 5 to 10 or 15 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணி படிங்க. ஒரு வீடியோ படிக்கிறப்ப ஒரு 5 படிச்சுக்கோங்க, இல்லைன்னா 10 எவ்வளோ கொடுக்குறோனோ அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே நாளில் படிச்சிங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் படிக்கிறப்ப முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இப்போ பயாலஜி அப்படின்ற டேர்ம்னாக்கா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி வளர்ச்சி அடையுது, அதோடைய தோற்றம் என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அதோடைய என்ன பண்புகள் கொண்டிருக்கு, அதனுடைய வகைப்பாடுகள் என்ன, அது எப்படிலாம் அமைப்பு இருக்குது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஓவராலாக பார்க்குறது தான் பயாலஜி. ஓகேங்களா? இப்போ பயாலஜி அப்படின்ற வேர்டை 2ஆக பிரிச்சுருக்காங்க. பயாலஜியில் 2ஆக பிரிச்சுருக்காங்களா? ஃபஸ்ட்டு பயாஸ் அண்ட் லோகோஸ், இந்த 2 டேர்மாக பிரிக்கிறாங்க. பயாஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப், லோகோஸ்னால் ஸ்டடி. ஓகேங்களா? இப்போ இதை பயாலஜின்னு சேர்த்து சொன்னோன்னாக்கா ஸ்டடி ஆஃப் லைஃப். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்கன்னாக்கா அப்போ பயாலஜின்ற வேர்டை யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் கண்டுபிடிச்சிருக்கணும். யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்டை லாமார்க் அண்ட் ட்ரீ வைரனஸ் இந்த 2 பேரும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வருஷம் கேட்டிங்கனாக்கா 1801. ஓகேங்களா? லாமார்க் அண்ட் ட்ரீ வைரனஸ் 1801 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ பயாலஜியை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று பாட்னி, இன்னொன்று ஸ்வாலஜி. பாட்னி அப்படின்றது பிளான்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரா, அவருடைய பேர் தியோஃப்ராஸ்டஸ். புரியுதுங்களா? தியோஃப்ராஸ்டஸ். அண்ட் ஸ்வாலஜி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அனிமலை பற்றி படிக்கிறது. இதோடைய ஃபாதர் ஆஃப் ஸ்வாலஜி யாருன்னு கேட்டிங்கனாக்கா அரிஸ்டால். ஓகேவா? அண்ட் இப்போ
பயாலஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த பிளான்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சிலது இருக்கும். செல் எப்படி உருவாச்சு பிளான்ட்டில், அதுக்கான நியூட்ரிஷியன்ஸ். ஸோ இது ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து அப்கமிங்கில் பாட்னியில் கவர் பண்ண போகிறோம். சுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனிமல்ஸ், அது என்னென்ன பண்ணுது, அதோடைய ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஹியூமன் பிளட் அண்ட் விட்டமின்ஸ், இது மாதிரி நிறைய படிக்க போகிறோம் இதில். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனி டாபிக்ஸாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ இதுக்கான பேசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, லிவிங், வாட் இஸ் லிவிங்? லிவிங் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஒரு cannot be defined. ஓகேங்களா? அது வந்து ஒரு வரையறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். அண்ட் லிவிங் ஆர்கானிசம் மோஸ்ட்லி யூஸஸ் சோலார் எனர்ஜி. லிவிங் ஆர்கானிசம்னாலே சோலார் எனர்ஜினா என்ன? சன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னாக்கா நம்ம ஹியூமனே எடுத்துக்கலாம். நம்மளும் ஒரு லிவிங் ஆர்கானிசம். இப்போ நமக்கு சன்கிட்டேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிது. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பிளான்ட் எடுத்துக்கலாம். பிளான்ட் வந்து என்ன பண்ணும்? சன்னோடைய லைட்டை அப்சார்ப் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இது மாதிரி நடக்குதுல. ஸோ லிவிங் ஆர்கானிசம்னு ஒன்று இருந்தாலே அது வந்து மோஸ்ட்லி சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து there are certain characters by which living can be distinguished from non-living. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது லிவிங்கையும் நான் லிவிங்கையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ லிவிங் நான் லிவிங் அப்படின்றதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு 4 வித்தியாசம் இங்கே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஆர்கானிசமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து growth இருக்கும். இப்போ மனுஷன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லிவிங் திங்க்கு சேர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வளராது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம லிவிங் திங் ஹியூமன், இப்போ பேபிலேருந்து அடல்ட்டாக மாறுறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிவிங் திங்னாக்கா க்ரோத் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் செல் ஆர் மாஸ் இஸ் கால்டு க்ரோத். எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ செல் க்ரோத் ஆகுதுல்ல, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன். ஸோ லிவிங் ஆர்கானிசம்னாலே யூஸ்வலாக ரீப்ரொடக்ஷன்றது ஒரு காமன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம் அப்படின்றது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும்னாக்கா லிவிங் செல்ஸ்குள்ளே நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது ஒரு தெரியும். இப்போ நம்ம இருக்கோம், டக்குன்னு யாரோ ஒரு சூடான கம்பியை கையில் வச்சாங்கன்னாக்கா சுடுது அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்கு தெரியுதுல்ல. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இதே நான் லிவிங் திங்னா அதுக்கு கிடையாது. தீஸ் ஆர் த 4 மேஜர் டிஃபரன்ஷியேட் from living and non-living things. When we touch leaves off, touch me not, plant they close, these moments are called seismonastic moment. ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை டச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து லீஃபால் அந்த பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்குமா. ஸோ இந்த மூமெண்ட்டோடைய பேர் தான் வந்து சிஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next point வந்து life on earth is originated by chemosynthesis was proved in laboratory by the scientist. மில்லர் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீப்பான டெஃபினிஷன் என்னன்னாக்கா லைஃப், எர்த்தோடைய லைஃப் எப்போ ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சீமோசிந்தசிஸ் சம்திங் ஏதோ ஒரு இதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்டான்லி எல் முல்லர் அண்ட் ஹரோல்ட் சி யுரே. இதை வந்து மில்லர் யுரே எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்து வந்து எப்படி ஒரிஜினேட் ஆகிருக்கு, எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சீமோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்டான்லி எல் முல்லர் அண்ட் ஹரோல்ட் சி யுரே 2 பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மில்லர் யுரே எக்ஸ்பிரிமெண்ட். எந்த வருஷம்னாக்கா 1953. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, மேபி கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு JBS Haldane suggests that life must have developed from simple inorganic molecule. இதில் யார் சொல்லியிருக்காங்கன்னாக்கா JBS Haldane. எதை சொல்லியிருக்காங்க, எதை சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னாக்கா லைஃப் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிள் ஆர்கானிக் மாலியூல்லேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சம்திங் ஏதோ இது பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் என்னன்னாக்கா ஒப்பாரின் ஹால்டைன் ஹைப்போ
திஸ் இஸ். இது வந்து எம்டிஎஸ்ல 2019 கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஹால்டனியை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பேர் என்ன அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கானது வந்து ஒப்பாரின் ஹால்டைன் ஹைப்போதிசிஸ். ஸோ இது மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் இது ரிலேட்டடாக இருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு ஒரு நோட் மாதிரி மெயின்டைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோட எண்டில் இம்பார்ட்டன்ட் பயாலஜி டேர்ம்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அனாட்டமினாலே நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் வந்து அனாட்டமி லேப் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதில் என்ன இருக்கும், இந்த பிரெயின், இந்த மாதிரி இன்டர்னல் பார்ட்ஸ், ஹார்ட், லங்ஸ், இந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ அனாட்டமினாலே மறக்காமல் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஆர்கானிசம்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. ஆங்க்ராலஜி அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. சாயில் சயின்ஸ் டீலிங் ஸ்பெஷலி வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப். ஓகேங்களா? க்ராப் ப்ரொடக்ஷன், அதாவது சாயில். ஆனால் அதிலே வந்து சாயில் சயின்ஸ் அப்படின்னாக்கா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மண் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மண்ணில் இது விளையும். ஸோ மண்ணை பேஸ் பண்ணி இந்த க்ராப் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் படிக்கிறாங்களா. ஸோ திஸ் இஸ் ஆங்க்ராலஜி. அண்ட் ஆங்க்ரானமி அப்படின்றது வந்து தட் இஸ் இதுவும் சிமிலராக தான் இருக்குது. இதில் வந்து சயின்ஸும் டெக்னாலஜியும் சாயில் மேனேஜ்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ராப். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக படிக்கிறது வந்து ஆங்க்ரானமி. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்க்ரோஸ்டாலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் கிராசஸ், அதாவது புல்லை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு அர்த்ராலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் ஜாயின்ட்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக மனப்பாடம் பண்ணிடலாம். அண்ட் எபிகல்ச்சர் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஹனிபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் ஒரிஜின், டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கல்ச்சர் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஹியூமன். இது வந்து ஹியூமன் வந்து எப்படி உருவானா, அவனுடைய ஒரிஜின் எப்படி இருந்துச்சு, அவனுடைய டெவலப்மெண்ட் எப்படி நெக்ஸ்ட்டு ஹியூமனாக மாறினா, அதோடைய கல்ச்சர் பாஸ்டில் எப்படி இருந்தால் ப்ரெசண்ட்டில் எப்படி இருந்தால். ஸோ இதை பற்றி படிக்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து ஆந்தாலஜி அப்படின்னா ஃப்ளவர். எபிகல்ச்சர்னா பி, ஆந்தாலஜினா ஃப்ளவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஞ்சியாலஜி, ஆஞ்சியோ பண்ணுறாங்க அது மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ ஸ்டடி ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இன்க்ளூடிங் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் லம்பாட்டிக் வெசல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆண்ட்ராலஜி, branch of physiology and medicine specially deal with the problem related to male reproductive organ. ஐ ஹோப் இது மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு இதாக இருந்தாலுமே இப்போ ப்ரீஃபாக படிங்க. அண்ட் இது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா சர்ச் பண்ணி படிங்க. இது எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் கண்டுபிடிச்சிருக்கா, வருஷம் எது. ஸோ புக்கில் உள்ளதை வந்து இப்படியே டோட்டலாக மனப்பாடம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காமல் இது மாதிரி படிச்சிங்கன்னாக்கா உங்கள் மனசில் ஆழமாக பதியும். ஓகே காய்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இது ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எந்த சப்ஜெக்டில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் பை கைஸ், ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி வெல்.